بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பினை தேர்வு செய்து அது சம்பந்தமான செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக மனிதர்களை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற பொழுது எதிலிருந்து என்ன முறைப்படி அவர்களை உயிர்ப்பிப்பான் என்பதையும், உயிர்ப்பிக்கப்படுகிற மனிதர்களில் முதலாவது மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதையும், ஒவ்வொரு மனிதரும் அந்த சபையில் என்னென்ன கோலங்களில் எழுப்பப்படுவார்கள் என்பது குறித்த செய்திகளையும் நேற்றைக்கு இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் எழுப்பப்படுகிற நேரத்தில் பார்த்தவுடனே அடையாளம் கண்டுகொள்கிற வகையில் உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு ஏற்ப மறுமையில் அல்லாஹ் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். உலகத்தில் வாழுகிற பொழுது பெரும்பாலும் இன்னைக்கு பெரிய மக்களுடைய மோகம் எதில் இருக்குன்னு பார்த்தா, அதிகமான சொத்து பத்துக்களை வாங்கி குவிப்பதில் ஒரு பெரிய மோகம், பெரிய ஆசை. நிறைய இடங்களை, நிறைய லேண்ட் வாங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த பூமியை வாங்குகிற விஷயத்தில் மன் லலம மினல் அருளி ஷைஅன், பூமியில் யார் ஒரு பூமியில் அநியாயம் செய்தாரோ, அநியாயமான முறையில் அடுத்தவருடைய பூமியை அபகரித்து கொண்டாரோ, துவ்விக லஹு யௌமல் கியாமத்தி மின் சபஇ அருளீன், நாளை மறுமையில் அவர் வருவார் அது போன்ற 7 நிலங்களை கழுத்திலே சுமந்தவராக. அவர் ஒரு ஜான் நிலத்தை, பக்கத்தில் உள்ளவருடைய வீட்டை, ஒரு இடத்தை சேர்த்து இவர் அபகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், அது மாதிரி 7 மடங்கு நிலங்களை அல்லாஹ் கழுத்தில் மாலையாக தூக்கி மாட்டி விட்டுருவான். அப்போ அதை பார்த்த உடனே உலக மக்களுக்கெல்லாம் அடையாளம் தெரியும், இவர் அடுத்தவருடைய சொத்துக்களை, அடுத்தவருடைய நிலத்தில் அநியாயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாருடைய மத்தியிலையும் ஒரு அசிங்கப்படுகிற வகையில் இந்த நிலையில் மறுமையில் அல்லாஹ் சில மனிதர்களை யார் இந்த மாதிரியான தப்பை செஞ்சாங்களோ அவங்கள இந்த கோலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி அவங்களுடைய கழுத்தில் பூமியவே மாலையாக தொங்க விட்டுறான், அந்த நிலத்தையே மாலையாக தொங்க விட்டுறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ வகையான மோசடிகள் செய்கிறத பார்க்குறோம். ஏமாற்று, மோசடி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கானில் நபியின் யகுல், எந்த ஒரு நபிக்கும் மோசடி செய்வது என்பது தகாது. மோசடி செய்கின்ற வேலை நபிமார்கள் செய்யவே மாட்டாங்க, அது நபிமார்களுக்கு உரிய வேலை இல்லை. ஒமை எழுத்தி கல்ல யௌமல் கியாமா, ஒமை எழுத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் இந்த உலகத்தில் மோசடி செய்கிறாரோ நாளை மறுமையில் எழுத்தி பிஹி கல்ல யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில் அவர் என்ன மோசடி செய்தாரோ அந்த பொருளோடே வருவார். என்ன பொருளை யாரிடமிருந்து ஏமாத்தினாரோ, மோசடி பண்ணினாரோ, அந்த மாதிரி மோசடி செஞ்ச பொருளோடே நாளை மறுமையில் கியாமத்து நாளையில் அவர் கொண்டு வரப்படுவார். அப்போ நான் இந்த உலகத்தில் நாம் யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றிட்டோம், தெரியாமல் மோசடி பண்ணிட்டோம், யாருடைய கண்ணிலையும் படலை அப்படின்னு நாம் நினைப்போம். ஒருவேளை உலகத்தில் அது உண்மையாக கூட போயிடலாம், யார் கண்ணிலையும் படாமல் போயிடலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அந்த பொருளோட மறுமையில் எழுப்பிடுவான். இந்த நாளுக்கு இன்னென்ன பொருளை எல்லாம் நீ ஏமாற்றிருக்கிற, மோசடி பண்ணியிருக்க அப்படின்னு அந்த பொருளை அவர் கையில் எடுத்துக்கொண்டவராகவே கியாமத்து நாளையில நிற்பார் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, மன் இஸ்தஅமல்நாஹு மின்கும் அலா அமலி, உங்களை யாருக்காவது நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் அதில் முழுமையாக நடந்து கொள்ளட்டும், நேர்மையாக நடந்து கொள்ளட்டும். ஃபகத்தம்னா மிகியத்தன் ஃபமா ஃபௌகஹு, அவர் என்ன பண்றாரு, அந்த வேலையில முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு ஊசி, துணி தைக்கிற ஒரு சாதாரண ஊசி அல்லது அதை விட அற்பமானது, அந்த மாதிரியான ஒரு பொருளை நம்மிடமிருந்து அவர் மறைத்து விட்டார் என்றால்
நீங்க போய் மக்களுக்கு வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. வசூல் பண்ண போன இடத்துல ஒரு அற்பமான ஒன்றை அவர் சபையில கொண்டு வந்து கொடுக்காம அதை அவர் எடுத்துக்கொள்கிறார், மறைத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாளை மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை அந்த நிலையில அந்த பொருளோடு கொண்டு வருவான், மறுமையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அவ்வாறு நிப்பாட்டுகிற சூழல் அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே ஒரு சஹாபி என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க, இந்தாங்க அந்த பொறுப்பை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறான், உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க என்னென்ன மாதிரிலாம் சொல்றீங்க, ஏதாவது ஒரு சின்ன ஊசியை எடுத்துட்டா கூட, அல்லது ஊசியை விட அற்பமானதை எடுத்துட்டா கூட மறுமையில அது சம்பந்தமா அதை கொண்டு வருவோன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, அது எனக்கு அச்சமா இருக்குது, அதனால இந்த பிடிங்க, எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அக்கூலுஹுலான், இப்பவும் நான் திரும்ப சொல்றேன் கேட்டுக்க, நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு வேலை வேண்டாம்னு சொன்ன உடனே சரிப்பான்னு சொல்லி விடுறதுக்கு இல்லை, திரும்பவும் நான் சொல்றேன் கேட்டுக்க. அலா அமலின், உங்கள யாரையாவது ஒருத்தர் நம்ம ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்பினால், ஒரு காரியத்திற்கு அனுப்பினால், அதுல குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி மொத்தத்தையும் அவர் நம்மிடத்துல கொண்டு வந்து விட வேண்டும். கொண்டு வந்த பிறகு ஃபமா ஊத்திய மின்ஹு அகத, அவருக்கு நாம் எதை கொடுக்கிறோமோ அவர் அதை பெற்றுக்கொள்ளட்டும். ஒமா நுஹியானு இன்தஹா, எதை விட்டு விலக்கிக் கொள்கிறோமோ அதை விட்டு அவர் விலகிக் கொள்ளட்டும், எதை தடுத்துக் கொள்கிறோமோ அதை விட்டு அவர் விலகிக் கொள்ளட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. அப்போ ஒரு ஊசியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இதை விட இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிற நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய மோசடிகள், ஏமாற்று, அதையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஊசியோட அந்த அளவுக்கு பெருமானம் உள்ளதே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப அற்பமான விஷயங்கள்லயே மக்கள் பிற மனிதர்களிடமிருந்து மோசடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வயிறறிஞ்சு சாகுற அளவிற்கு, வாழ்க்கையே இழந்து போகிற அளவிற்கு, சில பேர் இன்னும் சிலருக்கு செஞ்ச மோசடிகளின் விளைவாக எல்லாவற்றையும் இழந்து விட்டு வாழ்வதற்கு ஒண்ணுமே இல்லை, நான் உயிரையே மாச்சிக்கிறேன் அப்படின்னு குடும்பத்தோட உயிரை மாச்சிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் பண்ணக்கூடிய மோசடி, இவங்க செய்த ஏமாற்று. இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம, இந்த ஏமாற்றத்தை ஜீரணித்துக் கொள்ள முடியாம அவங்க உயிரையே விடுகிற அளவிற்கெல்லாம் உலகத்துல பெரும் பெரும் மோசடிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஊசியை நீங்க மோசடி பண்ணாலும் சரிதான், அல்லது அதை விட அற்பமான ஒண்ணு நீங்க மோசடி பண்ணாலும் சரிதான், மறுமையில் அதற்கான பதில் அல்லாஹ்விடத்துல சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு நம்மளை எச்சரிக்கை பண்றாங்கன்னா, உலகத்துல நாம எவ்வளவு நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இது நமக்கு எடுத்து சொல்கிறது. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். அதே போல இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் காதிர யுன்சபு லிவாஉன் யௌமல் கியாமா, ஒரு மோசடி செய்யக்கூடியவருக்கு நாளை மறுமையில அவருக்கு ஒரு கொடி ஒன்று நாட்டப்படும். உலகத்துல ஒருத்தர் ஒரு மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மோசடியாளரை அடையாளப்படுத்துகிற வகையில லிவாஉன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில ஒரு கொடி ஒன்று நட்டப்படும். வெறுமன கொடியை நட்டுறது மட்டும் இல்ல, நட்டிட்டு அங்கிருந்து அறிவிப்பு செய்யப்படும், இது இன்னாருடைய மகன், இன்னார் செய்த மோசடியை அடையாளப்படுத்துகிற கொடியாகும். இந்த கொடிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த ஆளு இந்த உலகத்துல இப்படி மோசடி பண்ணியிருக்கிறாரு, அந்த மோசடியை உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காகத்தான் அவருடைய பேரால இப்படி ஒரு கொடி நாட்டப்பட்டிருக்கிறது என்று நாளை மறுமையிலே மோசடி செய்தவர்களுக்காக ஒரு கொடி நாட்டப்படும் என்று சொல்லி எவ்வளவு பெரிய அசிங்க பாருங்க. ஊருக்கெல்லாம் பறை அறிவித்து சொல்ற மாதிரி எல்லாரும் பாத்துக்க, இந்த மாதிரி கொடி, இந்த கொடி யார் கொடி தெரியுமா, அந்த ஊர்ல இந்த தெருவுல இந்த பேர்ல இந்த இன்னாருடைய மகன் இப்படி வாழ்ந்தார, அந்த ஆளு செஞ்ச ஏமாற்றத்தை உலகத்துக்கெல்லாம் எடுத்து சொல்ற கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடியை நட்டி கியாமத்து நாளையில உலக மக்களுக்கு எல்லாம் அது பகிரங்கப்படுத்தப்படும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் பயந்து நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். மறுமையில போய் உலகத்துல சின்ன சின்ன அசிங்கங்களுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறோம். நம்ம செஞ்ச சில சின்ன தவறுகள் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா, ஐயோ தலை காட்ட முடியலையே, என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி 4 பேர் அசிங்கமா நினைப்பாங்களே அப்படின்னு அதுல இருந்து மீண்டு வருவதற்கே நம்மளால தாங்க முடியல. ஆனா கியாமத்து நாளையில ஒட்டுமொத்த மனித குலமும் திரண்டு இருக்கிற அந்த தருணத்தில் நாம அசிங்கப்படுத்தப்பட்டால், நாம மோசடி செய்தது உலகத்துக்கு முன்னாடி வெளியில வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கேவலமும் இழிவும் தாங்க முடியாத ஒரு துக்கமும் இருக்கும். இந்த உலகத்துல கூட அந்த தாங்க முடியாத துக்கத்தை தாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தள்ளி போட்ட கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா சரியா போயிடும், மறந்து போயிடுவோம். இப்படியான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா மறுமையில
அப்படி எந்த வாய்ப்பும் நமக்கு இருக்காது. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நொடியும் அந்த அவமானத்தை சுமந்து 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 இப்படி நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டோமே, இப்படி ஏமாத்திட்டோமே, இப்படி ஒரு வாழ்க்கையை சந்திப்போன்னு தெரிஞ்சிருந்தா ஏமாத்தி இருக்க மாட்டானே, அற்பமான இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி இப்படி ஒரு மோசடியை பண்ணி இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுமையில ஒரு பெரிய கை சேதத்திற்கு ஆளாக கூடாதுன்னு சொன்னா நாம் ஒரு பெரிய உறுதி எடுத்து வச்சுக்கணும். மோசடி, பிறருக்கு ஏமாற்று, மோசடி என்பது என் வாழ்க்கையில் நிகழவே நிகழாது. அப்படியே ஒருவேளை தவறுதலாகவோ மனோ இச்சைக்காகவோ அல்லது சைத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆட்பட்டோ நிகழ்ந்து விட்டதுன்னு சொன்னா உடனே நம்மளை சுதாரிச்சுக்கணும். உடனே சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட அதை எடுத்து சொல்லணும். ஆனா சொல்லுவதுங்கிறது கேவலம் தான். நம்ம மனசு ஒத்துக்கொள்ளாதான், சைத்தான் விடமாட்டான், இதை போய் சொல்ல போறியா, அவங்களுக்கே தெரியாது, நீ போய் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்திக்க போறியா, உலகத்துல கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மறுமையில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரும்பொழுது எவ்வளவு பெரிய இழிவாக இருக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷர்ல மக்களை எழுப்புகிற தருணத்தில் அவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதற்கு ஏற்ப ஒவ்வொரு வகையையும் பிரித்து 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 இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் என்று காட்டுகிற வகையில அல்லாஹ் மனிதர்களை எழுப்பி கொண்டே இருப்பான். அதே மாதிரி இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல சில பேர் யாசகம் கேட்கிறாங்க, தங்களுடைய தேவைக்கு அதிகமா தேவையே இல்லை, தேவையெல்லாம் பூர்த்தியாகிற அளவுக்கு இருக்குது, ஆனாலும் கூட இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பணத்தின் மீது இருக்கிற ஆசையினால மக்கள்கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்களை பார்க்கிறோம். பிச்சை எடுப்பதை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு அனுமதி இருக்கிறது. ஒண்ணுக்கு வழியே இல்லை, திடீர்னு ஒருத்தர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு, அடுத்த கட்டத்துல அவர் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான எந்த தொழில்துறை வாய்ப்பும் ஒண்ணுமே இல்லை, அப்படியான ஒரு நெருக்கடியில் இருக்கிற மனிதர் தன்னுடைய தேவைக்காக வேண்டி கையேந்தினால் அதான் அல்லாஹ் குற்றம் சொல்ல மாட்டான். ஆனா இன்னைக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஆட்கள்ல பாதிக்கு மேட்டவர்கள் அப்படியா இருக்கிறாங்க. பார்ப்பதற்கு வேண்டுமானால் அப்படி ஒரு தோற்றம் தெரியலாம், ஒரு பங்கரையான தோற்றத்துல அழுக்கு பிடிந்த ஆடைகள்ல குளிக்காம கொள்ளாம பார்க்கறதுக்கே விகாரமாக அவங்களாம் ஒண்ணுமில்லாதவர்கள் போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. ஆனா அது பிச்சை எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருக்கிற ஒரு தோற்றம். பிச்சை எடுக்கிற நேரத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட வேண்டியது. பிச்சை எடுக்கிற நேரத்துல அந்த மாதிரி அழுக்கான ஆடைகளோடு தோற்றத்தோடு வந்து அப்பதான் பரிதாபப்படுவாங்க, அப்பதான் நமக்கு உதவிகள் செய்வாங்க, நிறைய காசு கொடுப்பாங்க என்று சொல்லி யாசகம் கேட்கிற மனிதர்கள் பொருளாதாரத்தை நிறைய திரட்டணும் என்பதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கையேந்தி காசு கொடுங்கன்னு வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் ஏராளமான மனிதர்களை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த மாதிரி ஆட்களை பத்தி சொல்லி காட்டுறேன். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நீங்க பத்திரிகைகளை படிச்சிருப்பீங்க, ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க திருச்சியில ஒரு மனிதர், ஒரு வயசான ஒருத்தர், இங்க நம்ம முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பகுதியில தான் வயது முதிர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை பற்றி ஊர் முழுக்க தெரிஞ்ச ஒரே அடையாளம் என்ன தெரியுமா, அவர் என்னப்பா பிச்சை எடுத்து ஏதோ வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, சொந்த பந்தங்கள் யாருமே அரவணைக்கல, பாதுகாப்புலாம் இல்லை, யாரும் அவருக்கு பக்கத்துல இல்லை, ஒரே ஒரு மனிதர், தனி மனிதர், அவர் ஒரு சின்ன வீட்டுல குடியிருக்கிறாரு. அவருடைய பிழைப்பு என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது, யாசகம் கேட்பாரு, யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்குவாரு, இப்படியாக அவருடைய காலம் கழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவர் இறந்துட்டார். இறந்ததுக்கு பிறகு அனாதை பணம்னு சொல்லிட்டு காவல்துறை பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு அந்த அனாதை பணத்தை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேலைகள் பார்க்கும் பொழுது அவர் இருந்த வீட்டுல ஆய்வு செஞ்சு பார்த்தா உள்ளுக்குள்ள ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 7.5 லட்சம் ரூபாய் காயின்களாவே வச்சிருக்கிறார். 1 ரூபா, 50 காசு, 20 காசு, 10 காசுன்னு சொல்லிட்டு 7.5 லட்சம். இன்னைக்கு 7.5 லட்சத்துடைய மதிப்பு இன்னையிலிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய மதிப்பு பார்த்துங்க. 20 லட்சம் ரூபாய் காயின்களை வீடு முழுக்க பரப்பி வச்சு அது மேலே படுத்திருக்கிறார். அந்த அத்தனை லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரர் அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அப்படியே பங்கரையா இருப்பாரு, ஐயா கொடுங்க பாரு, ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்டு நாளாயிடுச்சு அப்படிம்பாரு. ஏன்னா பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கும். ஆனா மற்றவர்கள் ஒரு 1000 ரூபாய் கூட கையில இல்லாத பல பேர் தன்மானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்க கையேந்த கூடாது அப்படிங்கிற ஒரு சுயமரியாதையோடு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி காசு பணத்தின் மீது இருக்கிற மோகத்தினால வேணும் 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 சேர்த்து வச்சு என்ன இவ்வளவு காணும் உன்னுடைய தேவைக்கு அதிகமாக தேவையே இல்லை. இந்த 7 லட்சத்தை வச்சு எப்படியோ வாழ்ந்துட முடியும் அவரு அவ்வளவு வயசான காலத்துல. ஆனாலும் அந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. காசு கிடைக்குதுன்னா போதும் கையேந்திரதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அடிச்சு பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான இது ஒரு கேவலம். மனிதன் தன்னை தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஒரு காலத்திலேயும் ஒரு மனிதன் தன்னை தானே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அடுத்தவர்களால் இழிவுபடுத்தப்படுவது என்பது வேறு, அடுத்தவர்களால் அவமானப்படுத்தப்படுவது என்பது வேறு. ஆனால் தானே தன்னுடைய செயலால், தன்னுடைய பேச்சுக்களால், தன்னுடைய நடவடிக்கைகளால் தன்னுடைய மரியாதையை தானே எடுத்துக் கொள்ளக்கூடாது. சுயமரியாதையை இஸ்லாம் பேசுகிறது. அன்னைக்கு நம்ம சுயமரியாதைக்கு அர்த்தமே வேற வச்சுட்டோம். சுயமரியாதைக்கு நம்ம என்ன அர்த்தம் வச்சிருக்கோம் தெரியுமா? அடுத்தவன் நம்மளை திட்டுறது சுயமரியாதைக்கு இழுக்கு, அடுத்தவன் நம்மளை அவமானப்படுத்துறது சுயமரியாதைக்கு இழுக்கு. அவர் பேசிட்டாருன்னா மரியாதை இல்லாத இடத்துக்கு வரமாட்டேன். இது அல்ல மரியாதை, இது அல்ல சுயமரியாதை. இது மரியாதை, இது சுயமரியாதை இல்லை. சுயமரியாதைனா எனக்கு நான்
என்னுடைய செயலால், என்னுடைய பேச்சால், என்னுடைய நடவடிக்கையால் எனக்கு இழிவுபடுத்துகிற வேலையை நான் செஞ்சேன், அதுக்கு பிறகு சுயமரியாதைக்கு இழுக்கு. இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம் தெரியுமா? அவன் வீட்டுக்கு போன வான்னு கேட்கல, மரியாதை இல்லாத இடத்த போக மாட்டேன், சுயமரியாதைக்கு இழுக்குன்றோம். இதுல என்ன சுயமரியாதைக்கு கேளு? சுயமரியாதை என்பது என் செயலால் நான் என்னை அசிங்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கையேந்துதல் என்பது என்னுடைய செயலால் என்னை நான் அசிங்கப்படுத்திக் கொள்வதாகத்தான் அது அர்த்தம். இந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க, கண்ணியமா நில்லுங்க, உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க உயர்ந்து நில்லுங்க, கம்பீரமா நில்லுங்க என்று போதிக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் இந்த மாதிரி தேவைக்காக கையேந்துகிற ஆட்களாக பார்க்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொல்றாங்க, நீங்க கையேந்தனும் முடிவெடுத்தா நீங்க என்ன மாதிரி முடிவெடுக்கிறீங்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். அல்லாஹ் உங்களை எப்படி வாழ வைப்பான்னா, நீ எப்படி வாழணும்னு டிசைட் பண்றியோ அப்படி அல்லாஹ் வாழ வைப்பான். உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் உன் வாழ்வு அமையும். இன்னமல் அமாலு பின்னியாத், உன் எண்ணம் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை அமைஞ்சு அப்படி கொண்டு அப்படிதான் அல்லாஹ் இந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கான். இந்த உலகத்தை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னா, நீ என்ன நினைக்கிற, நீ எந்த ஃபீல்டுல போகணும்னு நினைக்கிற, நீ எதுல சாதிக்கணும்னு நினைக்கிற, நீ என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிற, உன் விருப்பம் தான். சில பேர் சொல்லுவாங்களா, அப்படி நினைக்காத இப்படி நடக்கு, அது சும்மா பொய். நான் அப்படி நினைக்க இப்படி நடக்குன்னு சொல்றாங்கல்ல, அது பொய், அது நிஜமே கிடையாது. ஆள் மனதில் அவர் இப்படித்தான் நினைக்கிறார். அவர் என்னவா இருக்கிறாரோ அப்படி இருக்கத்தான் அவர் நினைக்கிறார். வெளியில பேசும்போது நான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், வெறும் வாய் வார்த்தை. நிஜமா உள்ளத்தின் ஆள் மனதுல நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறியோ அப்படி இருக்கிறது தான் நீ விரும்புகிறாய். உன் ஆள் மனது அதுதான் ஆசைப்படுது. அதனால அல்லாஹ் உன் வாழ்க்கையை அப்படி வச்சுட்டான். யார்கிட்டையும் கையேந்த மாட்டேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தா கையேந்தாத வாழ்க்கையை அல்லாஹ் உனக்கு தருவான். கையேந்தி தான் வாழ்வேன், காசு கை நீட்டினா காசு வருது, பிறகு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒருத்தண்ட வேலைக்கு நின்று அவன்கிட்ட திட்டு வாங்கி 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சி நிம்மதி இல்லாம, இதனால் நம்ம சொந்த தொழிலாகி போயிடுச்சு. எது பிச்சை எடுக்கிறது சொந்த தொழிலாகி போயிடுச்சு. எப்ப வேணாலும் கையேந்தலாம். நைட்டு 10 மணிக்கு தூக்கம் வரலையா, எந்திரிச்சு போய் பஸ்ஸால ஏந்திட்டே நிற்கலாம். பஸ்ஸால 100 பேர் வரலாம் போவான். தூக்கம் வந்துருச்சா அங்கேயே படுத்து தூங்கிக்கலாம். எப்ப வேணாலும் பிசினஸ் பண்ணலாம், எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம், எங்க வேணாலும் போகலாம். எந்த ஊருக்குமே டெல்லிக்கு கூட போயிடுவார். எதுக்கு போறாரு? போற வழியில தொழில் கிடையவே கிடையாது. இங்க இருந்து மற்ற தொழில் பண்ற எல்லாரும் திடீர்னு ஒரு 10 நாளைக்கு கேம்ப் வெளியூர் போயிட்டா எல்லா தொழிலும் கெட்டு போயிடும். பாக்குறதுக்கு ஆள் தேவைப்படும். ஆனா இவருக்கு தொழில் கிடையவே கிடையாது. கொடைக்கானல் போனாலும் பிசினஸ் நடக்குது, ஊட்டிக்கு போனாலும் பிசினஸ் நடக்குது, டெல்லி போனாலும் பிசினஸ் நடக்குது, அமெரிக்காவுக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் சொல்றான். எங்க போனாலும் அதுக்கு என்ன முதலீடா, இடமா, வாடகையா, அட்வான்ஸா, வேலையா, லேபர் வேணுமா, ஆள் இல்லாம முடியாதா, மூடது ஒன்றும் கிடையாது. போற இடத்துல ஐயா அப்படின்னு ஒரு ஈனத்தனமான ஒரு சிரிப்பு தேவை, ஒரு அழுக தேவை, ஒரு நடிப்பு தேவை. அதை தவிர வேற என்ன தேவை இருக்குது? ஆனா இது ரொம்ப இழிவா. இஸ்லாம் ஒருபோதும் இதை விரும்பல. எப்ப பார்த்தா கண்ணியமா கம்பீரமான நபித்தோழர்களை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்களை நீங்கள் பார்த்தால் யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, நீங்கள்லாம் அவங்கள தெரியாத ஆட்கள், முன்ன பின்னா அவங்கள பத்தியான பேக்ரவுண்டு தெரியாத ஆட்கள், புதுசா ஊருக்கு வந்த ஆட்கள் அவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? மினத் தஅஃபுஃப், அவர்களுடைய சுயமரியாதையான வாழ்க்கையை பார்த்துட்டு யார்ட்டையும் கையேந்த மாட்டேங்கிறாங்க. யா பாப்பா ஏதோ தொழில் பண்ணாங்க போல இருக்கு, அதுல நிறைய வருமானம் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு அவங்கள பத்தி கற்பனை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். பசியிலையும் பட்டினியிலையும் பல நாள் சாப்பிட்டு பல நாள் ஆகி பசியை தாங்க முடியாம உடல் கூணு விழுந்து அந்த கூணை சரி கட்டுறதுக்காக வயிற்றுல கல்லை கட்டி உடம்பு சூடாகி அந்த சூட்டை தணிப்புறதுக்காக வேண்டி உடம்புல கல்லை கட்டி இப்படி வாழ்க்கை அந்த பக்கத்துல. ஆனா வெளியில புதுசா ஒரு ஆள் வந்தா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி இவர் சாப்பிடல என்று பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியும், மேல வீட்டுக்காரருக்கு தெரியும், நண்பருக்கு தெரியும், அவரோடு கூடி பழகிக்கிட்டு இருக்கிறவருக்கு தெரியும். புதுசா வந்த ஆளுக்கு இவர் ஏழைன்னு தெரியாது, இவர் வறியவர்னு தெரியாது. இவர் பார்த்தா அவருடைய கோலத்தை பார்த்தா, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா, அயன் பண்ணி துணியை போட்டுட்டு பார்த்தா அதெல்லாம் செழிப்பா இருக்குது போல இருக்குப்பா நினைச்சிட்டு போறோம். இப்ப என்ன அப்படி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எப்படி நினைக்கணுமா? இப்படி எல்லாம் போட்டு போனா வேற மாதிரி நினைச்சிருவானோப்பா, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். எப்படி இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுறோம். அல்லாஹ் சொல்றான், அம்மா பின் ஆமத் ரப்பிக ஹதீஸ், உமது இறைவனுடைய அருளை எடுத்து பேசு அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உனக்கு அருள் செஞ்சா அது மாதிரி வாழு, நல்லா வாழு. அல்லாஹ் நிறைய காசை கொடுத்தா நல்ல சட்டையை போடு, நல்ல பேண்டை போடு, நல்ல ட்ரெஸ்ஸை போடு, நல்ல வீடு கட்டு, நல்ல வாகனத்தில் பயணம் பண்ணு, நல்ல முறையில் இப்ப என்னப்பா இப்ப என்ன குறைஞ்சு போயிட போகுது? வியாபாரம் நல்லா இருக்கான்னு கேட்டா நான் பார்த்ததுல ஏறத்தாழ 99%
வியாபாரம் எப்படி இருக்கு? ஏதோ போய்கிட்டு இருக்கு. ஒரு பையனாவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தா வச்சிருக்கான், நல்லா வருது, வருமானம் சிறப்பாக சொல்லிடக்கூடாது. சொல்லி கண்ணு போட்டாம்னா என்ன பண்றது? ஆமா, இவங்க கண்ணு போட்டோன்னே ஆயிரும். எத்தனை பேர் சொல்ற பாருங்க, உடைய தொழில் எப்படி, லாபம் எப்படி, வருமானம் எப்படி என்ற கேள்விக்கு பதிலளிக்கிற மனிதர்களில் பெரும்பாலான மனிதர்களின் பதில் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாம் பஞ்சபாடுச்சு, எங்க வியாபாரம், என்ன பண்றதுனே தெரியல. கடை வாடகை கொடுக்கறதா, வேலைக்காரர்கள் எல்லாம் சம்பாதிச்சு வாடகை கொடுத்து சம்பாதிச்சு வேலைக்காரங்க கொடுத்துட்டு, ஆமா இவர் சர்வீஸ் பண்றாருல, இவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் தர்மம் பண்றதுக்காக வேண்டிதான் சம்பாதிக்கிறார். இவருக்கு ஒண்ணுமே இல்லை. இவர் ஒண்ணுமில்லாம உட்காந்து எதுக்கு இந்த பஞ்சப்பாட்டுங்கிறேன்? நல்லா சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ் சிறப்பா வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே. சொல்ல மட்டும் சொல்ல மாட்டேங்குது. இதுதான் இழிவுங்கிறது, இதுதான் சுயமரியாதைக்கு கேடுங்கிறது. பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். 10 ரூபா தந்தாலும் அல்லாஹ் எனக்கு சிறப்பா தந்திருக்கான்னு சொல்லி கூட ஒரு 10 ரூபா தருவார். ஐன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகமாக தருவான். வலையின் கஃபர்தும், கொடுத்ததுக்கு நன்றி சொல்லு, திரும்ப தருவேங்கிறான் அல்லாஹ். நீ நமக்கு தான் வரமாட்டேங்குத, கொடுக்கவே இல்லை. 10 லட்சம் ரூபா பேங்க் பேலன்ஸ் கொடுக்கவே 10 தான் இருக்கு, 10 லட்சம் தான் இருக்கு, 10 கோடி தான் இருக்கு. 10 கோடி இருக்குல்ல, 5 கோடி இருக்குல்ல, அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான். உன் எண்ணம் போல் வாழ்க்கை. அதே மாதிரி எல்லாம் உன பிச்சைக்காரனாவே கடைசி வரைக்கும் அடுத்தவன் யாசிக்கிறவனாகவே அல்லது இன்னும் திருப்தி அடையாதவனாகவே இன்னும் வாழ்க்கையை தேடி ஓடுகிறவனாகவே 80 வயசு ஆயிரும், 70 வயசு ஆயிரும், இன்னும் பணம் 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 பணம்னு பணத்துக்கு பின்னாடி பேய அலை அப்படி வச்சிருவான்ல. ஓ எண்ணம் தான். நபிகளார் சொன்னாங்க, ஓமை யஸ்தஅஃபிஃப் யுஇஃபஹுல்லாஹ் வமை யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹ் வமை யதஸப்பர் யுஸப்பிர்ஹுல்லாஹ். யார் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறாரோ, முடிவெடுக்கிறாரோ, அவரை அல்லாஹ் பொறுமையாக வாழ வைப்பான். யார் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ, அவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைப்பான். யார் தன்னிறைவு பெற்றவராக தன்னை கருதுகிறாரோ, அவரை தன்னிறைவு பெற்றவராகவே அல்லாஹ் ஆக்குகிறான். நீ என்ன முடிவெடுக்கிறவர்களை பத்தி உலகத்தில் இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ் கொடுத்ததுல திருப்தி அடையாம இன்னும் வேணும்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த நாளை மறுமையில் வரும்போது நபிகளார் சொல்கிறாங்க, லா யஸாலு ரஜுலு ஹத்தா யஸாலு நாஸ், மனிதர்களிடத்திலே யார் கையேந்தி அதே தொழிலாக செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே கியாமத் நாளையிலே லைஸ ஃபீ வஜ்ஹிஹி முஸ்ஸஹத்துல் லஹ்மின், சதையே இல்லாத எலும்பிற்கு மேல் தோல் போத்தியவர்களாக மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே விகாரமா தெரியுற மாதிரி இருக்கும். இவ்வளவு ஒல்லியா, இப்படியே கண்ணமெல்லாம் ஒட்டி போய் அவங்க முகத்துல சதை இருக்குது, ஆனாலும் பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமாக தோன்றலாம். ஆனால் மறுமையில சதையே இருக்காது, வெறும் எலும்புக்கு மேல தோலை போத்தி கொண்டு உட்கார வச்சா எப்படி இருக்கும் பாருங்க. பார்ப்பதற்கே விகாரமான தோற்றம். இந்த தோற்றம் யாருக்கு? உலகத்துல காசு பணத்தின் மீது மோகம் கண்டு மரியாதை இழந்து பிறரிடத்திலே ஆசித்து வாழ்ந்தார்களே, மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அப்படி எழுப்புவான் என்று நபிகளார் சொல்கிறார்கள். உலகத்தில் அல்லாஹ் நிறைய பேருக்கு செல்வத்தை கொடுக்குறான். செல்வத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறான், கொடுத்த செல்வத்துக்கு முறையாக நீ ஜகாத்தை கொடுத்து விடு என்று அல்லாஹ் சொல்கிறான். பல மனிதர்களுக்கு ஜகாத்து கொடுக்க மனம் வருவதே இல்லை. அது ஏன் காசு, ஏன் பணம், நான் எதுக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்படின்னு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்திற்குரிய உரிமையை, அந்த கடமையை செய்ய பல பேர் தவறுகிறார்கள். உண்மையிலே நம்முடைய சமுதாயம் இந்த ஜகாத்தை சரியாக கொடுத்து, சரியாக கணக்கிட்டு, சரியாக வசூலித்து, சரியாக விநியோகித்தால் இந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கிற நிலை இருக்கவே இருக்க. ஜகாத் என்பது அற்புதமான பொருளாதார புரட்சி திட்டம். அந்த திட்டத்தை சரியா நடைமுறைப்படுத்தினா நம்மள மாதிரி டாப்ல யாரும் இருக்க மாட்டான். எந்த பகுதியில இந்த திட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அந்த பகுதி உலகத்தின் செல்வம் நிறைந்த பகுதியாக மாறும். அதற்கான பெரிய சான்று நபிகளாருடைய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த புதுசுல வறுமை அப்படி ஒரு வறுமை, மொத்த சமுதாயமும் உண்பதற்கு உணவு கிடையாது, உடுத்த உடையிலே பஞ்சம், தங்குகிற இடம் கிடையாது. சத்திரம் மாதிரி மஸ்ஜித் நபவியை கட்டி போட்டுட்டு அதிலே வந்து எல்லாரும் தங்கிக்குங்கப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைமை. அத்தனை பேர் தங்கியிருப்பாங்க, தங்குறவங்களுக்கு சாப்பாடு இல்லை.
யாராவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து உதவி செஞ்சு தர்மம் கொடுத்து அதிலேயே வைத்து கழுவ வேண்டிய சூழல், சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது. பொருளீட்டலாம் என்று நினைத்தாலும் பொருளீட்ட வாய்ப்பு வேணும்ல. இன்னைக்கு பொருளீட்ட நினைக்கிறவனுக்கு லட்ச வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இல்லையே, எனக்கு அது தெரியாத, எனக்கு இது தெரியாத, நான் எப்படி சம்பாதிப்பேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதானே அப்படின்னு ஹராம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பல பேர். இன்னைக்கு லட்ச வாய்ப்பு இருக்குது தொழில் செய்ய, வருமானம் ஈட்ட. எத்தனை தொழில், கணக்கிலே அடங்காத தொழில். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல எத்தனை ஆயிரம் தொழில்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்க இரும்பு இருக்குது, இரும்புல 1008 வாய்ப்பு இருக்குது. இது நம்ம பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம், பெயிண்டிங்ல 1000 தொழில் இருக்குது. முன்னாடி மைக் இருக்குது, இதுல ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது. மேல ஃபேன் ஓடுது, ஃபேன்ல ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது. செங்கல் இருக்குது, கம்பி இருக்குது, கண்ணாடி இருக்குது, சட்டை இருக்குது, பட்டன் இருக்குது, நூல் இருக்குது. எதை எடுத்து பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல எப்படியும் ஒரு 2500 தொழில், அதுக்கான வாய்ப்பை சொல்லிடலாம். உனக்கு என்ன தொழில் விருப்பம்னு சொல்லு. ஏசி மெக்கானிக்கா, டியூப் லைட்டா, எல்இடி பல்பா, ஒயரா, பெயிண்டா, செங்கலா, கல்லா, மண்ணா, மரமா, ஜன்னலா, தண்ணியா, வாட்டர் விழுகிற அந்த பைப்பா, அவ்வளவு சொல்ல முடியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, அந்த காலத்துல இந்த மாதிரி இதுல ஏதாவது இதுல 100ல் 1 இருந்துச்சா? நீங்க சொல்ற இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த அறையில இத்தனை சொல்றமே, பட்டன் சொல்றமே, அன்னைக்கு பட்டன் உண்டா? பட்டன் தயாரிப்பு உண்டா? பட்டன் விற்பனை உண்டா? பட்டன் தையல் உண்டா? ட்ரெஸ், ஆகப்பெரிய ட்ரெஸ், சூப்பரான ட்ரெஸ். நீங்க அந்த காலத்துல உள்ள தலைவர்களும் மன்னர்களும் அணிந்திருந்த ஆடை அப்படின்னு பல பொருட்காட்சிகள்ல மியூசியத்துல பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆடைகளை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லி பிச்சைக்காரன் கூட போட மாட்டான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. இன்னைக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸோட ஒப்பிட்டு பார்த்தா அவங்க போட்டதாக நம்ம சொல்றோம்ல, படோபடமான வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த கந்த துணியை போட்டுக்கிட்டா மன்னர் இருந்தாரு நீங்க கேப்பிய, நீங்க கூட போட மாட்டீங்க, நம்ம கூட போட மாட்டோம், யாசிக்கிறவர் கூட போட மாட்டார். காரணம் என்ன? அவர்கிட்ட காசு இருந்துச்சு, ஆனா தையல் தைக்கிற தொழில்நுட்பம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாதிரியான துணியில புரட்சி இல்லை, விதவிதமான துணிகள் இல்லை. அதிகபட்சமா சாக்கு பையை கிழிச்சு 4ஆ மடிச்சு அதுல ஒரு 2 தையலை போட்டு மேலே கீழே தூக்கி அப்படிதான் இருந்துச்சு உலகம். அப்படிப்பட்ட காலத்துல வேற வழியே இல்லாம மஸ்ஜித் நபவியில அடைக்கலம் பூந்து ஒரு சின்ன ஊர், பெரிய நகரமாக இருந்தால் கூட நிறைய தொழிலுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மதீனா ஒரு சிறிய ஊர். அந்த சிறிய ஊரிலே வாய்ப்பே இல்லாத நிலையில் மஸ்ஜித் நபவிக்குள்ளே அடைக்கலம் பூந்திருந்த அந்த நபித்தோழர்கள், வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜகாத் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா செல்வந்தரிடமிருந்து வசூலிக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கை தரத்தை டெவலப் பண்றாங்க. வருஷம் 10 வருஷம் கூட ஆகல, நபிகளார் மதீனாவிற்குள்ள அடியெடுத்து வைத்து 10 ஆண்டுகளுக்குள்ளாக நிலைமை எப்படி தலைகீழா மாத்தினாங்க தெரியுமா? ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதார சிரமத்தையும் பொருளாதார கடன்களையும் அடைக்கிற அளவிற்கு பைத்துல் மாலை மேல தூக்கி நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம அது ரொம்ப அசட்டையா இருக்கிறோம். நபிகளார் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உலகம் தழுவிய உலக பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற, வறுமையை ஓட ஓட விரட்டி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் தன்னிறைவு பெற்றவராக ஆக்குவதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஜகாத் என்ற பொருளாதார திட்டத்தை அதை ஏற்றிருக்கிற முஸ்லீம்களே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வேறு யார் நடைமுறைப்படுத்துவார்? மனித குலத்தின் பிரச்சனைக்கு யார் தீர்வு சொல்லுவார்? வட்டின்னு பொருளாதாரம் இன்னைக்கு வட்டியில போய் மூழ்கி கிடக்குத. ஜகாத்து உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா வட்டி அட்ரஸ் இல்லாம போயிருமே. வட்டியில சிக்கி கிடக்கிறான், வட்டியில இருந்து மீள முடியல. ஒரு பக்கத்துல உலகம் அப்படி இருக்கணும், ஆனா முஸ்லீம்களாவது மாறி உலகத்துக்கு பாடம் நடத்தலாமே. ஆனா வந்திருக்கிற ஜகாத்தை கொடுக்குறவங்க எத்தனை பேர்? கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய ஆட்கள்ல பல பேர் எப்படி நோம்புக்கு பெருநாளைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சில்லறை மாற்றி வச்சுக்கிட்டு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா முடிஞ்சு போச்சு. வர்ற ஆட்களுக்கு, யாசிக்கிறவங்களுக்கு, பிச்சைக்காரங்களுக்கு கையில காசை கொடுத்து ஜகாத்தை கொடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு.
ஆனா இவர் கொடுக்க வேண்டியது அவ்வளவு இருக்கும். 2.5% கணக்கு பார்த்து எடுங்குதுமா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் இருக்குதா, 2500 ரூபாய் கொடு. மொத்தத்துல 1 கோடி சொத்து வச்சிருக்கவன் 2000 ரூபாயில வேலை முடிச்சிருவான். 1 லட்சத்துக்கு 2500 கொடு. 10 லட்சமா 25,000 கொடு. 1 கோடியா 2.5 கோடியை கொடு. 2.5 லட்சத்தை கொடு. இப்படி 2.5% உன் செல்வத்திலிருந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்லப்பட்ட இதை அதனுடைய முக்கியத்துவம் புரியாம, அதனுடைய கடுமை புரியாம அலட்சியப்படுத்தி கொண்டு வாழுகிற முஸ்லிம்களுக்கு நாளை மறுமையிலே அவர்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள் என்று அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? யார் இந்த உலகத்துல மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தா, யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து அவர் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லையோ நாளை மறுமையிலே அவர் வருவார். முஸ்ஸில லஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா லஹு ஜபீபத்தான், வழுக்கை தலையுடைய கடும் விஷமுடைய கரும் புள்ளிகளை கொண்டிருக்கிற மிகப்பெரிய பாம்பு அவர் மீது சாட்டப்படும். அந்த பாம்பு அவருடைய கழுத்திலே சுற்றி கொண்டு அவருடைய தாடையை கடிக்கும், தாடையை கொத்தும், கொத்தி கொண்டே சொல்லுமாம், ஆனா மாலுக்க வான கன்சுக்க, நான் யார் தெரியுமா? நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பணம். எது சொல்லுமா? உலகத்துல சேர்த்து ஜகாத்து கொடுக்கப்படாமல் சேர்க்கப்பட்ட செல்வங்கள் சொல்லுமாம், அனமாலுக், நான் தான் உன்னுடைய பணம். இன்னும் சொல்லுகிறார்கள், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடாமல் யார் சேர்த்து வைத்திருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, நாளை மறுமையிலே நரகத்தின் நெருப்பிலே போட்டு அந்த செல்வங்கள் சூடு ஏற்றப்படும், பழுக்க காய்ச்சப்படும். பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த பொருட்களை ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த செல்வத்தை கொண்டு அவருடைய நெற்றியிலே, அவருடைய முதுகிலே, அவருடைய விழாப்புறத்திலே சூடு போடப்படும். ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் சேர்த்து வைத்த செல்வம் இதுதான், சுவைத்து பாருங்கள் என்று மஹ்ஷர் பெருவெளியிலே சொல்லப்படும். நரகத்தி வேதனை இல்லை, மஹ்ஷர் வேதனை. நியாய தீர்ப்பு நாளில் எழுப்பப்பட்டு நிற்போமே அந்த நாளில், ஹத்தா யக்லியல்லாஹு பைன இபாதிஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉதூன், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு தீர்ப்பளிக்கிற வரை அந்த நீண்ட நெடிய நாள் 50,000 ஆண்டுகளுக்கு இணையான ஒரு நாள் முழுவதும் பாம்பு கொத்திக்கொண்டே இருக்கும். நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட அதை கொண்டு அவனுக்கு சூடு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. வெறும் கதை அல்ல, சும்மா ஏதோ உலகத்துல உங்களை பயங்காட்டி உங்களுடைய பொருளாதாரத்தை வெளியில் எடுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட மிரட்டல் செய்தி அல்ல. நிஜமாகவே உண்மையை சொல்லுகிற இறைவன், உண்மையை மட்டுமே பேசுகிற இறைவனின் தூதர் நமக்கு சொல்லுகிற எச்சரிக்கைகள் இவை. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்கலாட்டி அந்த ஆடு மாடை தலையில தூக்கிட்டு வருவாங்க. நபிகளார் சொல்றாங்க, நாளை மறுமையில யாரும் அந்த மாதிரி ஆட்டோட, ஒட்டகத்தோட, மாட்டோட அந்த தலையில தூக்கிட்டு வந்து யா முஹம்மது, யா முஹம்மது, முஹம்மதே 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 அப்படின்னு என்கிட்ட யாரும் வந்துடாதீங்க. லா அம்லிகுலக மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் எந்த பரிந்தும் பேச முடியாதுப்பா என்று சொல்லுகிற சூழலை, நெருக்கடியை எனக்கு யாரும் ஏற்படுத்தி விடாதீர்கள் நபிகளார் சொல்றாங்க. ஒரு ஆடு இப்பவே கொடுத்துரு, ஒரு மாடு இப்பவே கொடுத்துரு, ஒரு ஒட்டகம் இப்பவே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இல்ல அந்த ஆட்டையும் மாட்டையும் கழுத்துல தூக்கிட்டு வந்துட்டு முஹம்மதே முஹம்மதே முஹம்மதேம்ப லா அம்லிகுலக மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடத்துல உனக்கு நான் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு அன்னைக்கு வந்து நான் பேசுகிற ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்திடாதீங்க. ஜகாத்து கொடுக்காதவர்கள் இவ்வாறு நாளை அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நின்று கொண்டிருப்பார்கள். அடுத்த நபிகளார் சொல்லுகிறார்கள், அந்த நாள் கடுமை நிறைந்த நாள், சூரியன் அருகிலே நிறுத்தப்பட்டிருக்கிற நாள்,
உடலெல்லாம் வியர்வை கொப்பளித்து கொப்பளித்து நம் உடலையே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறாள், பீதியிலும் பயத்திலும் ஒருவருக்கொருவர் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நாளில் தாகம் தணிப்பதற்காக ஒரு மனிதர் தண்ணீர் கிடைக்காதா என்று மனிதன் ஏங்குகிற அந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்காக, குறிப்பாக உம்மத்தே முஹம்மதியா நபிகளாரின் உம்மத்திற்காக நாளை மறுமையில் தாகம் தணிப்பதற்கு நபியின் கரத்திலே ஹவுலுல் கௌசர் என்கிற ஒரு பெரும் நீர் தடாகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த நீர் தடாகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மசீரத்த ஷஹர், அது எவ்வளவு நீளம் தெரியுமா? ஒரு மாத காலத்திற்கு நடைப்பயணம் செல்லலாம். நடந்து 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 போய்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் நடக்கிறார், 2 நாள் நடக்கிறார், 3 நாள் நடக்கிறார், 10 நாள், 20 நாள், 30 நாள், ஒரு மாத காலம் நடந்தால் எவ்வளவு தொலைவை அடைவோமோ அவ்வளவு தொலைவு நிறைந்ததாக அந்த கௌசர் தடாகம் இருக்கும். அப்படிப்பட்ட தடாகத்தை அல்லாஹ் என் பொறுப்பில் வழங்குவான். வழங்கப்பட்ட அந்த தடாகத்தில் என்னுடைய சமூக மக்களுக்கு நான் தண்ணீர் அள்ளி கொடுப்பேன். நபிகளார் வர்ணிக்கிறார்கள். உடனே நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாளைக்கு எங்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்களா? கௌசர் தடாகத்திலே எங்களுக்கு தண்ணீர் தருவீர்களே, எங்களை அடையாளம் கண்டு கொள்வீர்களா? நபிகளார் ஆம், அடையாளம் கண்டு கொள்வேன். ஏனென்றால் வேறு எந்த சமுதாயத்திற்கும் இல்லாத பிரத்யேகமான அடையாளம் உங்களுக்கு மட்டுமே உண்டு. அது என்ன பிரத்யேக அடையாளம்? மின் ஆசாரில் உது உர்ரம் இன்ன உம்மத்தி யுதஅவுன யௌமல் கியாமத்தி உர்ரம் முஹஜ்ஜலீன். என்னுடைய சமுதாயம் கியாமத் நாளையிலே அழைக்கப்படும். எப்படி தெரியுமா? உர்ரம் முஹஜ்ஜலீன்களாக, மின் ஆசாரில் உது, உதுவின் காரணமாக உர்ரம் முஹஜ்ஜலீன்களாக எழுப்பப்படுவார்கள். நபித்தோழர்கள் கேட்க, அது என்ன உர்ரம் முஹஜ்ஜலீன்? உது செய்த உறுப்புகள் எல்லாம் வெள்ளை வெளேரென்று மின்னிக் கொண்டிருக்குமே, அதுதான் உர்ரம் முஹஜ்ஜலீன். உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒது செய்தீர்களே, அந்த ஒது செய்த உறுப்புகள், உங்களுடைய முகம், உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள் வெள்ளை வெளேர் என்று மின்னும். உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்துக்கும், ஆதம் நபி சமுதாயம், மூசா நபி சமுதாயம், ஈசா நபி சமுதாயம் எல்லாரும் கணிப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த அடையாளம் இருக்கும். இந்த அடையாளத்தை கவனத்திலே கொண்டு என்னிடத்திலே வந்து நீங்கள் தண்ணீர் பருகுவீர்கள். இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது என்று பாருங்கள். யார் இந்த அடையாளத்தோடு போகிறாரோ அவர்களுக்கு தான் தண்ணீர். அடையாளம் இல்லைன்னா எல்லாத்துக்கும் எப்படி அடையாளம் இருக்கும்? தொழாத ஆட்கள்லாம் இருக்கிறோமே, தொழுகையை அலட்சியப்படுத்துறவங்க இருக்கிறோமே. தொழுகை உலகத்தின் வெற்றிக்கும் தொழுகை பெரிய அளவில் பயன்படும். பெரும்பாலும் சுயநலவாதிகளாக உலக மோகம் கொண்டவர்களாக இருந்தால் கூட அவர்களும் தொழுகையை தவறவிட முடியாது. ஆனால் அது புரியல இந்த சமுதாயம். நம்ம தொழுகைய அல்லாஹ்வுக்கு செய்யறதுன்னு நினைச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுக்காகத்தான். ஆனால் உனக்கு அது அடுத்தவனுக்குன்னு உடனே வரமாட்டேங்குதுல, அவனுக்கு ஏன் செய்யணும்? எனக்குன்னு உடனே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடையில் போய் உட்காந்து சம்பாதிக்கணும்ல, உங்களுக்கு அப்படின்னா அதுல எத்தனை % ஒதுக்குவேன் உங்களுக்காக? ஒரு 1%, 2%, 3%, ஒரு அரை நாள், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், என்னைக்காவது ஒரு நாள் ஓகே. டெய்லி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்காக நான் போய் உட்காந்துருப்பேனா? இப்ப நம்ம தொழுகை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது அல்லாஹ்வுக்கு, அவனுக்கு. நீ தொழுத உடனே அல்லாஹ்வுடைய செல்வம் கூடிருமா? நீ தொழுத உடனே அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடிருமா? நீ தொழலன்ன உடனே அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிருமா? நீ தொழுததுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போறதில்லை, அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைய போறதில்லை. நீ தொழுது உனக்காக, நமக்காக. நம்ம அதை புரியவே இல்லை. சவுதி அரேபியாவில் சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு செய்தி, உள்ள பத்திரிகைகள் பிரபல்யமான வந்த ஒரு செய்தி. ஒரு பெரிய கட்டிடம் கட்டி கொடுக்கிற ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஒன்று, பில்டிங் கட்டி கொடுக்கிறதா அந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான பணி. அதுல ஒரு ஊழியர் வேலை செய்கிறார். நீண்ட நாட்களாக வேலை செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரிட்டையர்மெண்ட் டைம் வந்துருச்சு, வயசாயிடுச்சு. இதுக்கு பிறகு அதுல பணியிலிருந்து ஓய்வு பெற்று விடலாம் என்று முடிவெடுத்து ஓய்வு கால அறிக்கையை கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓய்வு எடுத்துக்க முடிவெடுத்தாச்சு. அந்த ஊழியர் அந்த நிறுவனத்திற்கு மிகவும் பிடித்தமான ஒரு ஊழியர். எந்த அளவிற்கு ஊழியர்னு சொன்னா, அவர் மேல அதனுடைய நிறுவன தலைவர்கள் அவ்வளவு பாசமும் நல்ல உழைத்த மனிதர் என்ற நம்பிக்கையும் அவர் மீது வைத்திருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, சரி கடைசியா நீங்க போகணும் முடிவெடுத்துட்டீங்க, உங்களை நாங்கள் நிப்பாட்டல, தாராளமா போங்க. ஒரே ஒரு சின்ன வேலை, லாஸ்ட் ஃபைனலா இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும், அந்த வீடை மட்டும் நின்று பொறுப்பா கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க. ஆனா இவருக்கு வேலை பார்க்க விருப்பமே இல்லை. முடிஞ்சிருச்சு, சரி போயிருவோம், வயசாயிடுச்சு, திரும்பவும்
வேலையை தர்றாங்களப்பா அப்படின்னு ஒரு எரிச்சல், ஒரு கோபம் இருக்கிறது. இவ்வளவு நாள் வேலை பார்த்தோம், சரி போயிட்டு வரேன்னு சொன்ன உடனே அனுப்பி வைக்காம திரும்பவும் கடைசியா ஒரு வீடு கட்டி கொடுன்னு கேட்கிறாங்களே அப்படின்னு வேண்டா வெறுப்பான். வேற வழி இல்லாம சரி செஞ்சு கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு பொறுப்பு எடுத்துட்டு வீடை கட்டுறார். மழன்னு ஒரு 3 மாத காலத்திற்குள்ள அவங்க போட்ட பிளான்ல எப்படி வீட்டை கட்டி முடிக்கணுமோ அதை ஏதோ ஒரு பேருக்கு எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு 3 மாசத்துல நீங்க கொடுத்த கடைசி வேலையை முடிச்சுட்டாங்க, இதுக்கு பிறகு என்கிட்ட எதுவும் வேலையை தந்துடாதீங்க, இதோட நான் போயிடுறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் சாவியை கொண்டு வீட்டின் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கையில கொண்டு போய் நாங்க வீட்டுடைய சாவி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கையில கொடுத்துட்டு கிளம்புறக்காண்டி கையில கொடுக்குறேன். கையில் கொடுக்கப்பட்ட உடனே அந்த உரிமையாளர், நிறுவனத்தின் உரிமையாளர் கையில் பெற்றுக்கொண்ட சாவியை மீண்டும் அவரை அழைத்து அவருடைய கையிலே கொடுத்து, இந்த வீடு எங்களுக்காக கட்டப்பட்ட வீடு அல்ல, உங்களுக்காக கட்ட வேண்டும் என்று நாங்கள் கொடுத்த வீடு, இது எங்களின் அன்பு பரிசு. ஷாக் ஆயிட்டார் அந்த மனுஷன். இது முதல்ல தெரிஞ்சிருந்தா பலன்னு பயங்கரமா இப்ப இப்ப என்ன புண்ணியம். முதல்ல என்ன நினைச்சாரு, இது ஓனருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சார், நிறுவனத்துக்கு கட்டி கொடுக்குறோம், சரி ஏதோ கடமைக்கு வேற வழி இல்லை போறேன்னு விட மாட்டேன், எரிச்சல்ல கட்டினார். இப்பொழுது தெரிகிறது, ஆகா நமக்கான வீடா, அப்படி தெரிந்திருந்தால் இந்த கிச்சனை அப்படி மாத்திருப்பேன, அந்த பாத்ரூமை இப்படி மாத்திருப்பேன, கீழே போட்ட தரையை அப்படி பண்ணிருப்பேன, மேலே போட்ட போயிட்டு இப்படி பண்ணிருப்பேன. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தர்றாங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகு நீங்க கேட்க வேண்டிய துஆன்னு அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த கடைசி வார்த்தையை நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இறைவா உன்னிடத்திலே உதவி கேட்கிறேன். அஇன்னி அலா ذிக்ரிக், உன்னை திக்ர் செய்வதற்கு, வ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி செய், வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகான முறையிலே வழிபடுவதற்கு எனக்கு நீ உதவி செய். அழகான முறையில் வழிபாடு செய்ய. ஏன் அந்த அழகான வழிபாடு உனக்கு அல்லது எனக்கு இல்ல. வழிபாடு செய்யறதா எல்லாரும் குனியறோம், நிமிர்றோம், அலம்சா ஓதுறோம், அத்தையாத்து ஓதுறோம், எல்லாம் செய்யறோம் தான். ஆனா அதை அழகாக சிறப்பா மறுமையில நீ தொழுதியே இந்த தொழுகையை வச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வீடாக, ஒரு சொர்க்கமாக, ஒரு மாளிகையாக நம்முடைய கரத்திலே கொடுக்கிற பொழுது எனக்காகத்தான் நான் தொழுதேனா, அப்படியானால் இன்னும் நீளமாக தொழுதிருப்பேனே, இன்னும் ஈடுபாட்டோடு தொழுதிருப்பேனே, இன்னும் திக்ருகளை அதிகப்படுத்தி இருப்பேனே, சுஜூதிலே நீண்ட நேரம் துஆ செய்திருப்பேனே. மறுமையில போய் புலம்புவோம், மறுமையில புலம்பி புண்ணியமே இல்லை. அல்லாஹ் இப்பவே சொல்லிட்டான். அந்த ஓனரு கட்டி முடிச்சு சாவியை கொடுக்கிற நேரத்துல தான் இந்த வீடு உனக்குரியது என்று சொன்னார். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த ஓனராகிய அல்லாஹ் கட்டுகிற பொழுதே, தொழுகையை தக்பீர் கட்டுகிற பொழுதே அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த தொழுகை உனக்கு, இந்த ருக்கு உனக்கு, இந்த சஜிதா உனக்கு, இந்த அத்தையாத் உனக்கு, நீ யாருக்கோ நினைக்காதப்பா, உனக்கு. உனக்கு செய்யறது எப்படி செஞ்சுக்க, உருப்படாம போகணும் செஞ்சுக்க, உன் இஷ்டம், உன் கையில தான் இருக்கு. மறுவையின் உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை இதன் வழியாக அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கெட்டணும்னு நினைச்சா அதுக்கு தொழுத மாதிரி தொழு, அது உன் இஷ்டம். அல்லது ஏனோ தானோ என்று கட்டப்பட்ட கட்டிடம் வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தொழுதுக்க. அவன் நாளை மறுமையிலே யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த கௌசர் தடாகத்திலே தண்ணீர் பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், உர்ரம் முஹஜ்ஜலின் என்கிற ஒது செய்த அடையாளங்களோடு, ஒது செய்கிறார் என்றாலே தொழுகிறார் என்ற பொருள், யார் தொழுதார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம எவ்வளவு சர்வ சாதாரணமா. இன்னும் நல்லா யோசிங்க, நமக்கு என்பது மறுமையில் மட்டும் நமக்கு அல்ல, உலகத்திலேயும் நமக்கு. அது தொழுகைக்காக அழைக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான், ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின்பால் வாருங்கள்.
சரி போகலாம், இப்ப என்ன அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம். அடுத்த செய்தி சொல்லலாம், அடே நீ அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி விஷயம் இல்லை இது. ஹய்யாலல் ஃபலா, வெற்றியின் வாழ்வா. எல்லாத்திலையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உலகத்துல அப்படித்தானே, எல்லாத்திலையும் ஜெயிச்சிடணும். அந்த உலகத்தின் வெற்றி கூட தொழுகையில இருக்கிறது. சரியா தொழுது, சரியா கவனத்தோடு செஞ்சு உரிய நேரத்தில் அதுக்கு ஒதுக்கி பாரு, உன் லைஃப் ஸ்டைலே மாறும், உன் சிந்தனை மாறும். வாழ்க்கை படபடப்பு, கோபம், எரிச்சல், கவலை, இயலாமை, விரக்தி. உலகத்துல மனுஷன் தோத்து போறதுக்கு வெற்றி அடைய ரெண்டு வித்தியாசம் என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் வெற்றி அல்ல, பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு பேர் வெற்றி அல்ல. நிறைய பணம் சம்பாதிச்ச பல பேர் தூக்குல தூங்குறான், பெரிய பதவியில் இருந்த பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு புலம்புறான், பைத்தியமா மாறுறான். உண்மையிலே வெற்றி எது? அதிக செல்வம் வெற்றி அல்ல, அதிக பிள்ளை வெற்றி அல்ல, அதிக பதவி வெற்றி அல்ல, அதிக ஆள்பலம் வெற்றி அல்ல. உலகத்தில் உண்மையான வெற்றி எது? நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வே இறுதிகட்ட வெற்றி. எல்லாருக்கும் அதான். எல்லா மனுஷனும் அதை நோக்கி தான் ஓடுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எதுக்கு பின்னாடி எல்லாம் ஓடுறீங்களோ, நிஜமாகவே அதை பெறுவதற்காக ஓடுகிறீர்களா, அதற்கு பின்னால் உள்ள மகிழ்ச்சிக்காக, நிம்மதிக்காக, அமைதிக்காக ஓடுகிறீர்களா? எதுக்கு ஓடுறீங்க? ஒருத்தர் படிப்பு 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 பின்னாடியே ஓடுறார், ராவும் பகலும் படிக்கிறார், புதுசு புதுசா எக்ஸாம் அட்டன் பண்றார், நல்ல மதிப்பெண்களை வாங்கணும்னு உட்கார்ந்து இரவு பகலும் உட்கார்ந்து படிச்சு பெரிய அளவுல படிப்புல மூழ்கிக்கிட்டே இருக்கார். ஏன்? நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், மதிப்பெண் எடுத்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், நம்மள சம்பளம் கிடைச்சா நல்ல வீடு கட்டணும், நல்ல வீடு கட்டுனா நிம்மதியா வாழலாம். எதுக்கு பின்னாடி ஓடுறாலும் கடைசி ஃபைனல் நிம்மதி, மன அமைதி, சந்தோஷம். அதானே? இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? வியாபாரம் செய்யறோம், வியாபாரம் 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 மூழ்கிட்டு இருக்கார். வியாபாரம் செய்யறது வாழ்க்கையின் இலட்சியம், அதுக்காக வேண்டி வியாபாரம் இல்ல. வியாபாரம் செஞ்சா காசு வரும், காசு வந்தா காசை வச்சு வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அப்படியே ரிலாக்ஸா நிம்மதியா ஹாயா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கைய. வாழ்க்கையின் நிம்மதிதான் எல்லா மனிதனின் ஓட்டத்தின் இறுதி கட்டம். அப்ப நீ எதுல வேணாலும் ஓடிக்க, ஆனா வெற்றிங்கிறது நிம்மதியில இருக்கு. அந்த வெற்றி எங்க இருக்கு? ஹய்யாலல் ஃபலாஹ், இந்த தொழுகையில இருக்கு. சில நேரத்தில் நீ ஓடுற, அதுல அந்த நோக்கத்தை நீ அடையவும் செய்யலாம், அடையாமலும் போகலாம். சம்பாதிக்கணும் ஓடுற, சம்பாத்தியத்தை ஃபில் பண்றவனும் இருக்கிறான், சம்பாதிக்காம பாதியில போனவனும் இருக்கிறான். நிறைய மதிப்பெண் வாங்கணும்னு ஓடுற, வாங்கணும்னு இருக்கிறான், ஃபெயிலா போனவனும் இருக்கிறான். பெரிய வேலையில போய் சேரணும்னு நினைக்க ஓடுற, சேர்ந்தவனும் இருக்கிறான், சேராதவனும் இருக்கிறான். ஆனா இந்த தொழுகையில உள்ள வந்து நீ காலை வச்சு பாரு, அல்லாஹ்வுக்காக, இறை திருப்திக்காக இதுக்குள்ள நீ இறங்கு. ஹய்யாலல் ஃபலாஹ், உன்னை நான் வெற்றியின் பக்கம் அழைக்கிறேன், நிம்மதி கிடைச்சே தீரும். தொழுது போட்டு நிம்மதி இல்லைன்னு சொன்னார்னா அவர் சரியா தொழுகலன்னு ஆகுமே தவிர தொழுகையினால் நிம்மதி கிடைக்காமல் உலகத்தில் எவரும் முடியாது. தொழுகையுடைய ரிசல்ட் கண்டிப்பா நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்களின் அமைதி என்பது அல்லாஹ்வின் திக்ரிலே, அல்லாஹ்வின் தொழுகையிலே, அல்லாஹ்வின் நினைவிலே. அதானங்க வெற்றி. வாழ்க்கையில வெற்றி அதான், மற்ற எதுவுமே வெற்றி இல்லை. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை போட்டு ஜெயிக்கிறது வெற்றி அல்ல, அந்த ஜெயிப்பின் பின்னணியிலே உள்ளத்திற்குள்ளே ஏற்படுகிற மன மகிழ்ச்சி இருக்கிறது, அதுதான் வெற்றி. ஜெயிச்சு விட்டோம், கவலையா இருக்கு. ஜெயிச்சிட்டோம், ரெண்டு பேரும் சண்டை போட்டோம், ஜெயிச்சிட்டோம், ஆனா மனசுக்குள்ள உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் வெற்றியா? பிள்ளைகளோடு சண்டையிடுவோம், பிள்ளைகளோடு சண்டையிட்டு தோல்வி அடைவோம், ஆனால் மகிழ்ச்சி இருக்கும் உள்ளத்துல. நம்ம பிள்ளையோட 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்கும். வரிஞ்சு கட்டிட்டு ஹாய் அப்படின்னு தள்ளுவான், முட்டுவான், மோதுவான். பிள்ளைக்கு முன்னாடி நம்ம தோப்போம். தோற்று போகிற மனிதன் மகிழ்ச்சிகளை திளைத்து போகிறானே. வெற்றியும் தோல்வியும் நம்முடைய நிம்மதியை தீர்மானிப்பதில்லை, அதற்கு பின்னால் இருக்கிற இறைவனின் அருளே நம்முடைய மன அமைதியை தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானம் எதிலே இருக்கிற, அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான் ஹய்யாலல் ஸலா. வெறுமனே தொழுகைக்கு வானு கூப்பிட்டதா நீ நினைச்சுக்காத. ஹய்யாலல் ஃபலாஹ், உன்னை வெற்றிக்கு அழைக்கிறேன். உலகத்தின் வெற்றியும் இதிலே, மறுமையின் வெற்றியும் இதிலே. அதை யாரு செஞ்சாங்களோ, கௌசர் தடாகத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களுக்கெல்லாம்
தண்ணீர் கொடுத்து அவர்களின் தாகம் தீர்க்க வைக்க போகிறார்கள். எவ்வளவு பெரிய தாகம் தீர்க்கிற தடாகம் தெரியுமா? அதிலே ஒரு முறை தண்ணீர் அறிந்து விட்டால் நியாய தீர்ப்பு நாள் முழுவதிலே ஏறத்தாழ நாம் கணக்கெடுகிற ஆண்டுகளுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு இணையான அந்த நாளில் நாள் முழுக்க அதன் பிறகு தாகமே ஏற்படாது என்று மஹ்ஷர் பெருவெளியினுடைய நிகழ்வுகள் குறித்து நபிகளார் பாடம் நடத்துகிறார்கள். இன்னும் அந்த மஹ்ஷர் பெருவெளி என்பது, நியாய தீர்ப்பு நாள் என்பது எப்படிப்பட்ட தீர்ப்பை, எப்படிப்பட்ட விசாரணையை, எப்படிப்பட்ட நீதிகளை வழங்கும் என்பது குறித்து அல்லாஹ்வும் அவனது தூதரும் நமக்கு நிறைய எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.